விஜய் டிவியில் ரொம்பவே அழகாக போயிட்டுருக்க ஒரே ஒரு கதைனாக்கா ஐயனார் துணை சீரியல். எனக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிக்குங்க. அது காரணம் என்னென்னா, இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவுமே வராது. நல்ல ஒரு சுமூகமாக போகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள அந்த ஒரு பாச பிணைப்புங்கிறது அழகாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த சீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போது பல்லவனை காட்டுறாங்க. பல்லவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. இதை பார்த்துட்டு சேரன், வா ஹாஸ்பிட்டல் போகலாம் பல்லவா அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட்றாரு. அதே போல் நிலாவும் சோழன் 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அதுக்கு பல்லவன், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் செய்யலைண்ணே, கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, தூங்கி எழுந்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேரன் வந்து, சரிப்பா நான் வீட்டில் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, அண்ணன் நான் இருக்கேண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே, டேப்லெட் கொடுத்தா சரியாக போயிடுண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்றாங்க. சென்று சேரனும், அப்போ சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சேரன் கிளம்பிடுறாரு. இப்போ சோழன்ட்ட நீங்கள் கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பல்லவன் வந்து, இங்கே ஒரே வெளிச்சமாக இருக்குது, நான் போய் உள்ளே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போய் படுத்துக்கிறாரு. உடனே திரும்பவும் நிலா சோழன்ட்ட, நீங்கள் கிளம்பலையா அப்படிங்கும்போது, எவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உடம்பே முடியல, நானும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், சொன்னால் நீங்களாம் வருத்தப்படுவீங்கன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி நீங்களும் ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவன்லாம் கொடுக்குறாங்க. அவர் படுத்துடுறாரு. இப்போ இவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரம் வந்து சோழனும் திரும்பி நிலாவே பார்த்துட்ருக்காங்க. இப்படியே சிம்பதி க்ரியேட் பண்ணி எப்படியாவது நிலாவுக்கு நம்ம மேலே லவ் வர வச்சணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு படுத்துருக்காரு. இப்போ இந்த இடத்துல வந்து பாண்டியனை காட்டுறாங்க. பாண்டியன் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்காரு. வானதி நிறைய மிஸ்டு காலு மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே இவர் எடுத்து பார்க்கல. இப்போ தான் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சரினா அதை ரிப்ளை பண்ணாமல் வண்டியை வந்து சரி பண்ணுறாரு. அந்த நேரம் வந்து வானதி வராங்க. உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, நீ என்ன என் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற, ஒரு வாரத்தில் உனக்கு எல்லாம் அழுத்து போச்சா, அப்புறம் எதுக்கு நீ வந்து லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம், எல்லா மெசேஜும் பார்த்துருக்க, கால்லாம் பார்த்துருக்க, ரிட்டன் கால் பண்ணால் உனக்கு நேரம் இல்லையா அப்படின்னு பயங்கரமாக கோவமாகவே பேசிகிட்ருக்காங்க. இவரும் ஒரு கட்டத்தில் அமைதியாக இருந்துட்டு அவருக்கும் பயங்கர கோவம் வருது. நேற்று என்ன நிலமையில நாங்கள் இருந்தோன்னு தெரியுமா, தேவையில்லாததான் எதுக்கு பேசுகிற இப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் டென்ஷன் ஆகி பேசுகிறாரு. இதுக்கு பதிலுக்கு வானதியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்துறாங்க. பாண்டியன் சொல்கிறாரு, சரி ஓகே நீ தயவு செஞ்சு போயிடுமா, எனக்கு இந்த லவ்வே வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. உடனே வானதி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்பயே சொன்னார் இந்த மெக்கானிக்கெல்லாம் நம்பாத அப்படின்னு. அப்படிங்கும் பொழுது இன்னமும் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ போ அப்படிங்கும் பொழுது இவங்களும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல சேரனை காட்டுறாங்க. சேரனும் அவரோட ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இப்போ அனிஸோட தங்கச்சி சந்தா வராங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு. இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவரும் ஹிந்தியில் கொஞ்சம் வந்து பேசுகிறாரு. அவங்களும் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. சந்தாவை தான் சேரனுக்கு வந்து ஒய்ஃபாக வரப்போகிறாங்க. அவங்க பயங்கரமாக வில்லி கேரக்டர் பண்ண போகிறதாலாம் பேச்சு அடிபட்டது. பட் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாகவே நடந்துக்கிறாங்க சேரன்கிட்டலாம். ஆனால் இதுக்கு மேலே எப்படி மாறுறாங்க என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்போ ஓரளவுக்கு சேரனுக்கு ரொம்ப நல்லாவே சந்தா கிட்ட ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறார். 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்போ சோழனை போயிட்டு நிலா பார்க்குறாங்க. சரி சோழன் படுத்திருக்காரு, பல்லவனை போய் பார்த்துட்டு வரும் அப்படின்ட்டு பல்லவனை பார்த்தா ஃபீவர் குறையவே இல்லை. சோழனை பார்க்கும்போது சோழன் அசந்து தூங்குறாரு. சரி மாமா கிட்ட ஹெல்ப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட போய் எனக்கு ஒரு நடேசன்ட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. என்னம்மா அப்படிங்கும்போது, பல்லவனுக்கு இந்த மாதிரி ஃபீவராக இருக்குது, மாத்திரை வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, வாங்கிட்டு வரம்மா எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்துட்டு காசு அப்படிங்கும்பொழுது, இல்லைம்மா என்கிட்ட இருக்குது நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிளம்புறாரு. இப்போ நீலா வந்து துணிலாம் வாஷ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்போ நடேசன் மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து நிலாக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இந்தாம்மா நீ எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பல்லவன் மேலே உண்மையாக உங்களுக்கு பாசம்தான் அதிகம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரி பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, பட் எங்கே போயிட்டாங்க, நீங்களாக துரத்தி விட்டீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள்ட்ட நடேசன்ட்ட உண்மையை வாங்க பார்க்குறாங்க. ஏன் உனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்கிறாரு. உடனே நீலா, அதெல்லாம் எப்படியா இருந்தாலும் நான் இந்த செய்தியெல்லாம் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. நீலாவும் சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.